திருவாரூர் அரசு மதுபான கிடங்கில் வெடிகுண்டு கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் அங்கு பறிமுதல் செய்யப்பட்ட கார் உரிமையாளரின் விவரங்கள் தெரியவந்துள்ளன. கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக செய்தியாளர் ராஜசேகர் தருகிறார். ராஜசேகர், அதிமுக கொடி உயர்த்தப்பட்ட கார் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதே, அந்த கார் யாருடையது? என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன? வெங்கட், இன்று காலை எண்ணூர் காவல்துறையினர் கிடைத்த தகவலின் அடிப்படையில திருவாரூர் அரசு மதுபான கிடங்குல அங்கு லாரியில் வெடிகுண்டு இருப்பதாக அவருக்கு தகவல் கிடைத்த அடிப்படையில் அந்த வெடிகுண்டு இருப்பதாக சோதனை செய்யப்பட்டது. இதில் சோதனை செய்ததின் அடிப்படையில் வெடிகுண்டு ஒரு வெடிகுண்டு, அது மட்டும் இல்லாமல் வெடிகுண்டு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் மற்றும் அரிவாள் போன்ற ஆயுதங்களும் அந்த வண்டியிலிருந்து கைப்பற்றப்பட்டது. அந்த கார் அதற்கு யார் சம்பந்தப்பட்டவர் என்று கண்டறியப்பட்டதுல அதிமுக சேர்ந்த அந்த கொடி பொருத்திய ஒருவரை அங்கு ராஜ்குமார் என்பவர் திருச்சியை சேர்ந்தவரை கைது செய்துள்ளனர். அவர் விடுத்த விசாரணையில் இவர் இந்த வண்டியின் உரிமையாளர் சென்னையை சேர்ந்த சிற்றலப்பக்கத்தை சேர்ந்த ரவி என்பவர் என தெரிய வந்துள்ளது. தற்போது இவரை கைது செய்து எண்ணூர் காவல்துறையினர் அந்த சென்னை கொண்டு வந்துள்ளது. காவல்துறை தரப்பில் என்ன சொல்றாங்க? வெங்கட், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வெடிகுண்டு விஷயத்துல இந்த பகுதியில் குறிப்பாக அரசு மதுபான கிடங்குகள் எதற்காக வைக்கப்பட்டது, இந்த கார் ஓட்டுநர் மோகன் ஏற்கனவே தலைமறைந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய கிளீனர் என சொல்லப்படும் ஹரிகரன் என்பவரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரமேஷ் என்பவர் ஏற்கனவே எண்ணூர் காவல்துறையினர் அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டு அவர் மீதும் அந்த விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த வெடிகுண்டு தாக்குதல் என்பது இந்த பகுதியில் மட்டும் சோதனையிட செய்யப்பட்டுள்ளதா, மற்ற வேறு ஏதும் பகுதியில் இதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். வெங்கட்.